ஹாய் ஹலோ கன்னிராசி. இன்னைக்கு 15th டிசம்பர்லேருந்து 19th டிசம்பருக்குள்ள இந்த வாரம் உங்களுக்கான எனர்ஜி என்ன, நீங்கள் எதை கேர் பண்ணிக்கணும் ரிலேஷன்ஷிப்பில், கரியரில், ஃபேமிலியில், லைஃப்பில். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரீடிங் ஒன்லி ஃபார் மை ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதனால் மறக்காமல் பண்ணுங்கள். Awakening kindness, be guided by your heart, let go of logic. ஸோ நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணுறீங்கன்னா லாஜிக்காகவும் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கிறீங்க. ஓகே, வேலைக்கு இது கரெக்ட், ரிலேஷன்ஷிப்பில் இது கரெக்ட் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியிலேயே நம்ம கொஞ்சமாவது அன்பாகவும் ஒரு கனிவாகவும் இருக்கணும். ஸோ உங்களை யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, கொஞ்சம் கனிவாக இருந்தீங்கன்னா வர வாரம் இன்னும் அழகாக இருக்கும். ரிலீஸ் டவுட். அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டவுட் வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான். ஓகே, அதனால் உங்களை நீங்களே நம்புங்க. யாரை பற்றியும் தப்பான ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்த டவுட்டை வச்சுக்க வேணாம். ஸோ அந்த டவுட்டை எடுத்துருங்க. ஓகே, எல்லாமே நல்லா மாறும். சேஞ்ச் எ பேட் ஹேபிட். அதே மாதிரி ஏதாவது ஒரு பேட் ஹேபிட், ஒரு ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஏதோ ரொம்ப நேரம் தூங்குறதா இருக்கட்டும், இல்லை உடற்பயிற்சியை செய்யாததா இருக்கட்டும், அல்லது படிக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், புது விஷயங்களை கற்றுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை அவாய்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த வாரம் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவேக்னிங். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், அந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம், ரொம்ப அழகான விஷயம் வரப்போகுது. அது உங்களுக்கு உள்ளேந்து உங்களை நீங்களே வேற விதமா பார்க்க போறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ இதை கிளைம் பண்ணுங்க கன்னிராசி.